மாற்றங்களை அல்லாஹ் நன்றிகளுக்கு ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இந்த வாரத்துக்கான தலைப்பு சுலபம் ஆனால் நாட்டம் வேண்டும் என்ற தலைப்பில் நல்ல சிந்தனைகளோடு நல்ல செய்திகளோடு முழு செய்திகள் துறைக்க ஒரு ஆளுமையில் எனக்கு நோக்கி செய்வார்கள் என்று பிரார்த்தித்தவனாக வார்த்தையை கூறுகிறேன். அன்பார்ந்தவர்களே, சுலபமாக கிடைப்பது, சுலபம் எல்லா காலகட்டத்திலும் நமக்கு கிடைப்பது என்பது ஒரு தெரிந்த விஷயம். ஒரு பொருள் நமக்கு ஈஸியா கிடைச்சும் ஒரு பொருள் நமக்கு சுலபமாக அடைவது என்பது ஒரு லேசான காரியம். இந்த சுலபமா அடையக்கூடிய இந்த தன்மை பாருங்க, ஒரு 20-25 ஆண்டுக்கு முன்னாடி அது பெரிய கஷ்டம் சொல்லலாம், பெரிய சிரமம் சொல்லலாம். எந்த ஊர்லையும் அவ்வளவு சீக்கிரமா அடைக்க முடியாது. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ரூபாய் காசை சம்பாதிப்பதா இருந்தாலும் அது கஷ்டம் தான். 20 வருஷத்துக்கு முன்னாடி அவ்வளவு சிரமப்பட்டார். அதே போல ஒரு நல்ல துணிமணி எடுக்கணும்னாலும் ஒரு சிரமம் தான். எத்தனையோ குடும்பங்கள் பெருநாளைய தினத்தன்று புத்தாடை வாங்குவதற்கு கூட காசுக்காக எதுவுமே நடுத்தர ஏழை குடும்பங்கள் எல்லாம் இதே ஒரு பெருநாட்களை கொண்டாடுகிறார்கள். பெருநாள் ஒரு ரூபாய் கை எடுத்தார், ஆனால் ஒவ்வொரு பெருநாளுக்காக இருக்கும். இப்படி 1 ரூபாய் காசை கூட கையில் வைத்துக் கொள்ள முடியாமல், சம்பாதிக்க முடியாமல், ஒரு பெருநாளுக்கு நல்ல துணிமணியை வாங்கி கொண்டு உறுதி கொண்டு சந்தோஷத்தை வெளிப்படுத்த முடியாமல், ஒரு பெருநாள் தினத்தன்று ஒரு நல்ல உயர்ந்த உணவை அதை சமைத்து குடும்பமாக சாப்பிட்டு கொண்டாட பொருளாதார வசதி இல்லாமல் எத்தனையோ குடும்பங்களில் பெருநாள் விட்டு வாசலையே பார்த்துக் கொண்டிருப்பார்கள். யாராவது சாப்பாடு கொண்டு வருவார்கள், அவர்கள் எல்லாம் வெளியே வந்து கேட்க மாட்டாங்க. அல்லாஹ் ஒருவருக்காக வெளியே அல்லாஹ்விற்கு மாத்திரமே கையெழுத்தக்கூடியவர்கள். பிச்சை எடுப்பது கூட இஸ்லாத்தை பொறுத்தவரையும் அது அவமானம், அது தவறு. கை நீட்டி எதையும் வாங்கக்கூடாது. நம் கையை தேடி எது வந்தாலும் அதை வீட்டில் வாங்கிக் கொள்ளலாம். இதுதான் இஸ்லாமுடைய அடிப்படை தத்துவம். எத்தனையோ குடும்பங்கள் 1 ரூபாய் காசை சம்பாதிக்க ஒரு நல்ல துணிமணியை வாங்கி கொடுத்த, பெருநாளைக்கு நல்ல உணவுகளை சமைத்து சாப்பிட எதற்குமே வழி இல்லாமல், இது எதுவுமே சுலபமான அன்றைக்கு கிடைக்கல. எல்லாம் கஷ்டம், பெரிய சிரமம். ஆனால் இன்றைய தலைமுறைக்கு அது தெரியாது. 25 வருஷத்துக்கு முன்னாடி நம் முன்னோர்கள் நம் பாப்பாமா கஷ்டப்பட்ட அந்த கஷ்டங்கள் எல்லாம் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளம் தலைமுறைகள் சுத்தமா தெரியாது, சொன்னாலும் தெரியாது. ஆனால் இன்றைய தலைமுறைக்கு ஒரு விஷயம் கிடைக்க வேண்டும் என்றால், ஒரு பொருளை அடைய வேண்டும் என்றால், அவர்கள் அந்த பொருளை நீத்தால் போதும் அடுத்த 5 நிமிடத்தில் அந்த பொருள் அவர்கள் உள்ளங்கையில் இருக்கிறது. ஆன்லைன்ல பார்த்தா அவனுக்கு பிடிச்சு போயிருக்கு, உடனே ஆர்டர் பண்ணலாம், 2 நாள்ல வீட்டுக்கு வந்துருது. 2 மாதம் ஆனாலும் நம் பெற்றோர்கள் நினைத்தது வராத எத்தனையோ பொருட்கள் அது காணல் நீராக போனது. நம் வீட்டு இளவர்கள், நம் வீட்டு இன்றைய தலைமுறைகள் எதை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ அதை நினைத்தால் போதும் அடுத்த அல்லாஹ் அதை தரக்கூடியவனாக இருக்கிறார். நான் சொல்ல வருவது, 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் இன்றைக்கு அப்படியே பறந்து போயிடுச்சு. எல்லாம் சுலபமாகிவிட்டது. அந்த வரிசையில் நாம் செய்யக்கூடிய 5 கடமைகள், 5வது கடமை புனித யாத்திரை பயணம், ஹஜ் பயணம். இந்த ஹஜ் பயணம் என்பது நாம் கவனித்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு அது ரொம்ப சுலபமாயிடுச்சு. யார் வேண்டுமானால் ஹஜ்ஜுக்கு போகலாம். ஹஜ்ஜுக்கு போறது ஒரு பெரிய கஷ்டமே கிடையாது. அது ஒரு காலத்தில் இருந்தது அந்த கஷ்டம். ஊர்ல எங்கேயாவது யாராவது ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போவார். அப்படி ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய அவரை அந்த ஊரில் உள்ளவர்கள் எல்லோரும் என்ன செய்வார்கள், பள்ளிவாசலை வந்து அந்த ஹஜ்ஜுக்கு போகக்கூடியவரை வழி அனுப்பி வைப்பார்கள். சமயங்களில் தொழுகை நேரத்தில் அது நடக்கும், சமயங்களில் தொழுகை அல்லாத நேரங்களில் நடக்கும். நாம் பார்த்துக்கலாம். ஊரே ஒன்று இருக்கும். அந்த ஊரில் ஒருவர் தான் ஹஜ்ஜுக்கு போவார். ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு காசு கிடையாது. அதே நேரத்துல ஒருவர் ஹஜ்ஜுக்கு போறது பெரிய ஆச்சரியமா பார்க்கப்பட்டது. அன்னைக்கு ஊரே அந்த மக்களை செய்வார்கள், அந்த மனிதரை பார்ப்பதற்காக. நிர்வாகத்திலிருந்து எல்லாருமே, சிறுவர்கள், பெரியவர்கள், பெண்கள், தாய்மார்கள் அனைவரும் அவரிடத்துல வந்து முசாஃபா செய்வதற்கு வரிசை கட்டி கொண்டு நிற்பார்கள். நீ நான் போட்டி போடுவாங்க. நீங்க பார்த்துக்கலாம், போடுறது பள்ளிவாசல்ல ஹவுஸ் வரைக்கும் கூட்டணிக்கும், ஹவுஸ் வரைக்கும் நான் ஏதோ கொடுக்குறாங்க, நான் நினைச்சு கொடுக்குறாங்க. ஆனா அது கிடையாது. ஒரு ஹஜ்ஜுக்கு போவதற்காக அவர் பார்க்க முடியும் அந்த காபாவை என்னால் பார்க்க முடியுமா முடியாதா, நான் பார்ப்பதற்கு இருக்க மாட்டேனா, அந்த கவுனை நசீப் எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா, இருந்தாலும் எனக்கு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும்
அவருக்கு கிடைத்திருக்கு. அவருக்கு கிடைத்த அந்த பாக்கியத்தை நான் எப்படி அறிந்து கொள்வது? அவர் கரங்களோடு என் கரங்களை இணைப்பது. அப்படி இணைப்பதன் மூலம் அந்த கரங்கள் எதெல்லாம் துவா செய்கிறதோ அந்த துவாக்கள் எல்லாம் கபூலாக்கப்படும். ஒரு ஊரை திரண்டு அத்திக்கு போறவர்கள் செய்வாங்க, கையை கொடுத்து முசாபா செய்ய போட்டி போடுவாங்க. அதே போல அவர்கள் துவா செய்வாங்க, எனக்காக துவா செய்யுங்க, எங்க குடும்பத்துக்காக துவா செய்யுங்க, எங்க ஊருக்காக துவா செய்யுங்க.